இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இது ஒரு பெருமாள் கோயிலில் தான். என்ன ஏது இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நிலை ட்ராக் டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸ். வைத்தமா நிதி பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயிலாகவும், நவத்திருப்பதி 9 நவத்திருப்பதியில் 8வது நவத்திருப்பதியாகவும் நம்ம தாமிரபரணிக்கு அருகிலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மாசி 28 சனிக்கிழமை அன்று தான் பார்த்துட்டிங்கன்னா குபேரர் பெருமாளிடம் தவப்பெற்று இந்த ஸ்தலத்தில் தவப்பெற்று அவரோட நிதியை எல்லாத்தையும் திரும்ப பெற்றிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பு. அதனால தான் இந்த இடத்த சிறப்பிக்கிறதுக்கு இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்னதானம்லாம் சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. மக்களும் சரியான வரிசையில் நின்று பொறுமையாக போய் சாமியை வழிபடுறாங்க. கோயில் கூட்டமாக இருக்குங்க. கோயிலுக்குள்ளே போக முடியல. இந்த கோயிலோட சிறப்பை பற்றி வேணால் பார்க்கலாம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நெய் விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அரிசி கீழே கொட்டி அது மேலே தேங்காய் வச்சு அது மேலே நெய் விளக்கு ஏற்றுறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா குபேரர் தன்னோட நிதியை பெற்றதுனால மக்கள் வரும்போது இங்கே ₹1 நாணயத்தை பெறும்போது அவங்களுக்கும் அந்த நிதி கிடைக்கிறதா ஐதீகம் இருக்குது. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம நிலை ட்ராக் ஐடியா பார்க்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.